கிறிஸ்துவின் நாமத்தினாலே இலங்கை பட்டணத்திலே, இலங்கையிலே, இந்த கண்டியிலே இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊரில் அழைத்து போயிருக்கிற உதவி செய்யவில்லை, அந்த பிள்ளைகள் சூழ்நிலை இடிந்திருக்கிறது. ஆண்டவரே, மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான உதவிகளை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சிறியோனை ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்று சொல்லுகிறீர் அப்பா. எங்களால் இயன்றதை நாங்கள் செய்துகிறோம். மீதியான காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, வந்திருக்கிற இந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் விதைக்கின்ற விதைகள் 30, 60, 100 சபைகள் ஆயிரங்களாக பெருக ஆண்டவரே, நல்ல ஸ்ட்ராங் லோக்கல் சர்ச்சை டிசைபிள்ஷிப் உருவாக்க ஆண்டவரே, லீடர்ஷிப்ல ஜனங்களுக்கு நடத்த உங்களுக்கு உதவி செய்யும். வருகிற ஜனங்கள் இயேசுவை போல மாற உடைய வருகையில் உடைய ராஜ்யத்தில் 1000 ஆண்டுகள் யுகா யுகம் மட்டும் வாழ நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பட்டணத்தை ஆளுகை செய்கிற அதிகாரிகளுக்காய், ஜனாதிபதிக்காய், பிரதம மந்திரிகளுக்காய், எம்எல்ஏ எம்பிகளுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் ஆண்டவரே மனமும் வந்து கொடுக்க வருகிற அந்த பணங்கள் ஜனங்களுக்கு சரியாக போகும். ஆண்டவரை ஏமாற்றுகளை கர்த்தர் எடுத்து போடவும். கர்த்தாவே, உடைய கரம் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். இலங்கை தேசத்திலே உடைய வல்லமை பொழிந்தருளி இந்த சாபங்களை எல்லாம் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா, நீர் கோபம் கொள்ளாதிரும். இந்த தேசத்திற்கு நேசம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இலங்கையை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுகிறோம். பொருளாதார காரியங்களில் டெவலப் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பகுதியில் நல்ல பிசினஸ் உருவாகட்டும், நல்ல ஃபேக்டரிஸ் ஆண்டவரே, கிரியேட்டிவிட்டி உண்டாகட்டும் அப்பா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாகட்டும். இந்த இலங்கை தேசத்திலிருந்து அநேக மிஷனரிகள் வட இந்தியாவிற்கும் உலகமெங்கும் புறப்பட்டு போகட்டும் சுவாமி. சபைகள் எல்லாம் திடப்படுத்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்குள்ளே கர்த்தா ஒரு மனதையும் ஆண்டவரே கிறிஸ்துவின் சுபாவங்களோடு நிறைவான வாழ்வாதாரங்களை அவர் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் உடைய திரு ஆவியை பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய வல்லமை ஒவ்வொரு திருச்சபையிலும் நிறையும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இதை அவங்க செய்கிற பாஸ்டர் ஸ்டீபனுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காய், அந்த லிவிங் லைட் சபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். லிவிங் லைட் சபைகள் மூலமாக இந்த இலங்கை தேசம் எங்கும் உம்முடைய சத்தியம் ஆண்டவரை சத்தியமாக பரவுவதற்கு அவர்களை பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நல்ல இடங்கள் கொடுக்கிற பொருள் மூலமாக ஒரு வாழ்வாதாரங்கள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதற்கு உதவி செய்ததான அண்ணன் ஆண்டவரே பால் யுவராஜ், அந்த ரேடியன்ட் லைஃப் டீமுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.